ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வடை தான் சுட போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வாழைப்பூ எடுத்திருக்கேன். அது மேலே உள்ள இதழில் உள்ள அந்த பூக்கள் வந்து ஒரு மாதிரி ரொம்ப வதங்கின மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதை வந்துட்டு நான் கீழே போட்டுட்டேன். அதுக்கப்புறம் உள்ள இதழில் வந்துட்டு ஒரு 5-6 இதழ் வந்து எடுத்துட்டேன். அதில் உள்ள பூக்கள் வந்து எடுத்துட்டு அந்த பூ உள்ள வந்து நரம்பும் லைட்டாக மேலே வந்து லைட்டாக ஒரு தோலும் இருக்கும், தோல் மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும். அதையும் எடுத்து நம்ம கீழே போட்டுறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சமைக்கிறதுக்காக இருந்தாலும் வடை சுடுவாக இருந்தாலும் எதுக்காக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை வந்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடணும். கழுவிட்டு கட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். கட் பண்ணிவிட்டு கழுவணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்துட்டு நான் கழுவிட்டு தான் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு வந்து நான் 1 மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சுட்டேன். அதனால் அது வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ அதை வந்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வடைக்கு எந்த மாதிரி அரைப்போமோ அந்த மாதிரி வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடணும். இப்போ வந்து பருப்பை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வாழைப்பூவையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறணும். வாழைப்பூவை கட் பண்ணி அப்படியே போடக்கூடாது. அப்படியே போட்டால் அது செட் ஆகாது. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி சுட்டது கிடையாது. இந்த மாதிரி அரைச்சி தான் சுடுவேன். ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். வாழைப்பூவை நம்ம மிக்சியில் அரைச்சி நம்ம பருப்போடு சேர்த்துறணும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் சேர்த்துறணும். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறணும். பெருஞ்சோம்பு வந்து கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறணும் செரிமானத்துக்காக. செரிமானமும் இருக்கும், அப்புறம் வாசனையாகவும் இருக்கும் வந்து பெருஞ்சோம்பு சேர்க்குறதுனால. மஞ்சத்தூள் வந்து ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்து நல்லா நம்ம வடைக்கு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிடணும். வடையும் மாவு வந்துட்டு நல்லா கை போட்டு நல்லா பிசைஞ்சிடணும். பிசைஞ்சிட்டு நம்ம சட்டியை வந்து காய வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடணும். இதில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வாழைப்பூவை பார்த்த குசாலிப்பில் வந்து வடை சுடலாம் அப்படின்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். கடைசியில் பார்த்தா எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. சரி இருக்க எண்ணெயை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு 2 வடையாக நான் தட்டி வந்து நல்லா காஞ்ச எண்ணெயில் வந்து வடையை சுட்டு எடுத்துட்டேன். அப்புறம் இந்த வடை வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு கருகின மாதிரி இருக்கும். ஆனால் அது கருகினது கிடையாது. வாழைப்பூ வந்து எப்படி சொல்கிறது, அது துவர்ப்பானது தான். அந்த அரைக்கும் போதே கொஞ்சம் ப்ரௌன் கலரில் தான் இருந்துச்சு. அந்த வடையோட கலர் அப்படி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். நீங்கள் வாழைப்பூ வடை வந்து சாப்பிட்ருக்கீங்களா? வாழைப்பூ வடை உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்களும் வாழைப்பூ இருந்துச்சுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், வடை செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக வந்துருந்துச்சு. அப்புறம் வாழைப்பூ வடை சாப்பிட்றது வந்து வாழைப்பூ சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.